ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் மஹிந்த ராஜபக்ச லஞ்சம் பெற்றாரா? லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிப்பு திட்டவட்டமாக மறுக்கிறது சந்திரசேன தரப்பு என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குவான்யானா கனுதினு மஹிந்தட கோட்டி ஹயாக் பிரியங்கரட்ட கோட்டி தெகாக் கபில சந்திரசேன தீலா என்பதாக லங்காதீப பத்திரிகையும் பிரதானமாக அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்த விடயங்களுக்கு நாங்கள் இன்றைய தினம் முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். வீரகேசரி பத்திரிகை உள்ளிட்ட ஏனைய பத்திரிகைகளும் அதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் 2013 5ஆம் மாதம் 16ஆம் தேதி அன்று பிரான்ஸ் ஏர்பஸ் ஏஎஸ் நிறுவனத்திடமிருந்து A330 900 ரக விமானங்கள் 4ஐயும் A330 300 ரக விமானங்கள் 6ஐயும் கொள்வனவு மற்றும் குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொள்ள எடுத்த நடவடிக்கையின் பொழுது லஞ்சமாக பெறப்பட்டதாக கூறப்படுகின்ற பணம் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பத்திரிகையுடைய மிக முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் 6 கோடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று 19ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றக்கு அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற விமான சேவையினுடைய முன்னாள் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தில் இது குறித்த வெளிப்படுத்தல்கள் உள்ளதாக இது குறித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 சந்தர்ப்பங்களில் பணமாக நேரடியாக மஹிந்த ராஜபக்சவிடம் இந்த 6 கோடி ரூபாவும் கையளிக்கப்பட்டதாக அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறது. மஹிந்தவுக்கு சொந்தமான பெலியத்த இல்லத்தில் வைத்து 20 மில்லியனும் கால்டன் வீட்டில் வைத்து 2 தடவைகள் 20 மில்லியன் ரூபாய் வீதம் 40 மில்லியன் ரூபாய் கையளிக்கப்பட்டதாகவும் இவை அனைத்தும் கடந்த 2015ஆம் ஆண்டுதான் இலங்கை விமான சேவையினுடைய பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் நடந்ததாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்ததாக நீதிமன்றக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை விட முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜயரத்னவுக்கு 2 கோடி ரூபாய் பணம் சந்தேக நபரால் கொள்ளுப்பட்டி பகுதியில் வைத்து பணமாக கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்ததாக விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனை விட லஞ்சமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் ஒரு தொகை இலங்கை விமான சேவை நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் தனிப்பட்ட செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்சவின் இளைய மகனுமான ஷமீந்திர ராஜபக்சவுக்கு வங்கி ஊடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக நீதிமன்றக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2013 5ஆம் மாதம் 16ஆம் தேதி அன்று பிரான்ஸ் ஏர்பஸ் SA பஸ் நிறுவனத்திடமிருந்து A330 900 ரக விமானங்கள் 4ஐயும் A330 300 ரக விமானங்கள் 6ஐயும் கொள்வனவு மற்றும் குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொள்ள எடுத்த நடவடிக்கையின் பொழுது பெற்றுக்கொள்ளப்பட்ட லஞ்சம் தொடர்பில் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது. 2013 5ஆம் மாதம் 16ஆம் தேதி அன்று பிரான்ஸ் ஏர்பஸ் SAS நிறுவனத்திடமிருந்து A330 900 ரக விமானங்கள் 4ஐயும் இதன் பொழுது கொள்வனவு செய்ததாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டதை மையப்படுத்தியதாகவே இந்த விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கையின் பொழுது இடம்பெற்ற கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் CID முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய அதன் கோவையை ஆராய்ந்து சட்டமா அதிபர் அளித்த ஆலோசனையின் பேரில் லஞ்சம் தொடர்பிலான விடயம் குறித்து லஞ்ச விசாரணை ஆணைக்குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்ததாக ஆணைக்குழுவினர் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசாங்கேஸ் போதரகமவுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதனை விட கடந்த 2020ஆம் ஆண்டு இலங்கை விமான சேவை நிறுவனத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடொன்றையும் இந்த விசாரணைகளுக்கான மூல முறைப்பாடாக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு கொண்டுள்ளதாக விசாரணையாளர் குறிப்பிட்டிருந்தார். எனவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் மன்றில் விடயங்களை முன்வைத்த போலீஸ் பரிசோதகர் நிஷாந்த் குறிப்பிடுகையில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு 10 விமானங்களை கொள்வனவு செய்ய அரசு தீர்மானித்திருக்கிறது. அதன்படி 2013 5 16 அன்று பிரான்ஸ் ஏர்பஸ் SA பஸ் நிறுவனத்துடன் A330 900 ரக விமானங்கள் 4ஐயும் A330 300 ரக விமானங்கள் 6ஐயும் கொள்வனவு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 2இல் கைச்சாத்திட்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் இந்த பிரான்ஸ் ஏர்பஸ் SAS நிறுவனமே பிரான்ஸ் எனும் நிறுவனம் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதன்போது குறித்த நிறுவனத்திடமிருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த லஞ்ச பணமானது புரூனையில் பதிவு செய்யப்பட்ட ஃபிஷ் சொல்யூஷன் எனும் நிறுவனத்தின் சிங்கப்பூரில் உள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் கைது செய்யப்பட்டிருக்கின்ற முதல் சந்தேக நபரான ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய முன்னாள் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி
விஜயநாயக்கவுக்கு சொந்தமானது. அந்த நிறுவனத்தின் அனைத்து பங்குகளும் அவருக்கு மட்டுமே சொந்தமாகும். பின்னர் அந்த கணக்கில் இருந்த லஞ்ச பணம் ஆஸ்திரேலியாவின் காமன்வெல்த் வங்கியில் உள்ள சந்தக நபர் கபில சந்திரசேனவின் கணக்குக்கு மாற்றப்பட்டு பின்னர் அது பல வங்கிக் கணக்குகளுக்கும் பல நபர்களுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கின்றமை தெரிய வந்திருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி அவர் வாக்குமூலம் அளிக்கும் போது அவருடன் வந்த அவரது சட்டத்தரணி உதார முகந்திரம்கே விசாரணைகளை முன்னெடுக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசேட விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் காமினி அபேசிங்கவை சந்தித்திருக்கிறார். கபில சந்திரசேனவை அப்போது சந்தேக நபராக பெயரிட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் கபில சந்திரசேனவை சந்தேக நபராக பெயரிட வேண்டாம் எனவும் அவர் அனைத்து விடயங்களையும் வெளிப்படுத்த தயார் எனவும் அவரை சாட்சியாளராக பயன்படுத்துமாறும் சட்டத்தரணி முகந்திரம்கே கோரியிருக்கிறார். அது தொடர்பில் சத்திய கடதாசி ஒன்றினையும் தனது சேவை பெறுநர் வழங்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த சத்திய கடதாசியினுடைய மாதிரி தயார் செய்யப்பட்டு அதன் மாதிரி சட்டத்தரணியின் கையடக்க தொலைபேசியில் வைக்கப்பட்டது நிலையில் அதனை அவர் வாட்ஸ்அப் ஊடாக பொறுப்பதிகாரியின் கடமை நேர தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பியிருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி நண்பகல் 12:43 மணிக்கு அனுப்பப்பட்ட அந்த வாட்ஸ்அப் செய்தியின் ஸ்கிரீன் பதிவையும் அந்த சத்திய கடதாசி மாதிரியையும் மன்றில் சமர்ப்பிக்கிறோம். அந்த சத்திய கடதாசி மாதிரியுடைய இறுதி பந்தியில் லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தில் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜாரத்ன, ஷமிந்திர ராஜபக்ச ஆகியோரின் பெயரை குறிப்பிட்டும் மேலும் சிலருக்கும் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மேலும் சிலர் யார் என சட்டத்தரணியிடம் வினவப்பட்ட பொழுது அது கபில சந்திரசேனவுக்கு தெரியும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் உதவி சட்ட பணிப்பாளரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்ட பொழுது மேலும் சிலருக்கும் லஞ்ச பணம் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விடயம் தொடர்பில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகத்திடம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போதும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டாத கபில சந்திரசேன உதவி சட்ட பணிப்பாளரின் அலுவலகத்தில் இருக்கும் போது அங்கு வந்த பணிப்பாளர் நாயகம் உண்மையை கூறுமாறு அவரிடம் தெரிவித்திருக்கிறார். அங்கு நடந்த விடயங்களை உதவி சட்ட பணிப்பாளர் சத்திய கடதாசி ஒன்றினூடாக சமர்ப்பித்திருக்கிறார். அதன் பின்னர் சந்தேக நபர் அந்த சிலர் யார் என குறிப்பிட்டு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் என்ற விடயமும் பேசப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் 12ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு மன்றில் ஆஜர் செய்யப்பட்ட பொழுது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அச்சுறுத்தி சிலரின் பெயரை கூற வைத்ததாக சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை முற்றாக நிராகரிக்கிறோம். சந்தேக நபர் கபில சந்திரசேன வாக்குமூலம் அளிக்கும் போது முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜாரத்னவுக்கு 2 கோடி ரூபாவினை கொள்ளுப்பெட்டியில் வைத்து வழங்கியதாக கூறி அந்த முகவரியையும் கொடுத்திருக்கிறார். ஷமிந்திர ராஜபக்சவுக்கு வங்கி கணக்கூடாக பணம் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 தடவைகளில் பெலியத்த மற்றும் கால்டன் வீடுகளில் வைத்து 60 மில்லியன் ரூபாய் அதாவது 6 கோடி கையளிக்கப்பட்டதாகவும் அவை 2015 தான் இலங்கை விமான சேவையிலிருந்து விலகிய பின்னர் மஹிந்த ராஜபக்ச கேட்டதற்கு இணங்க கையளிக்கப்பட்டதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த காலப்பகுதியில் வங்கியிலிருந்து பணம் மீள பெறப்பட்டதை உறுதி செய்யும் ஆவணங்களும் அவரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கிறார். இதன்போது மன்றில் விடயங்களை முன்வைத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுடைய பிரதி பணிப்பாளர் தனுஜா பண்டார தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற கபில சந்திரசேன எனும் சந்தேக நபருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுவதெல்லாம் பொய்யான விடயங்களாகும். அதே நேரம் இந்த விவகாரத்தில் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க, ஷமிந்திர ராஜபக்ச ஆகியோரும் சந்தேக நபர்கள் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறும் மீள வரும்போது கைது செய்ய குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் கோருகிறேன் என்ற விடயத்தினை சொல்லியிருந்தார். இதனை அடுத்து சந்தேக நபரான கபில சந்திரசேனவுக்கு மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அர்சகுல்ரத்ன சந்தேக நபரின் சத்திய கடதாசி ஒன்றினையும் மன்றில் சமர்ப்பித்து கடந்த 12ஆம் தேதி தனது கனிஷ்ட சட்டத்தரணி உணவு உண்ண சென்ற பொழுது சிலரின் பெயரை கூறுமாறு தனது சேவை பெறுநர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து 12ஆம் தேதியே கோட்டை நீதவான் நீதிமன்றக்கு தான் அறிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சந்தேக நபருக்கு எந்த ஒரு நிபந்தனையின் கீழும் பிணையளிக்குமாறு அவர் கோரியிருந்தார். எனவே பிணை சட்டத்தின் விதிகள் ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கும் பொருந்தும் என சுட்டிக்காட்டிய அவர் பிணை கோரிக்கையை முன்வைத்திருந்தார். எனினும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பிணை அளிக்க கடும் ஆட்சேபனம் முன்வைத்தது. விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அசாங்கேஸ் போதரகம சந்தேக நபரின் மனைவியும் விசாரணையை தவிர்த்து வருவதையும் சுட்டிக்காட்டி பிணை அளிக்க மறுத்திருக்கிறார். பிணை சட்டத்தின் 14 முதலாம்
2ஆம் பிரிவின் பிரகாரம் பிணையளிக்க முடியாது என அறிவித்த நீதவான் சந்தேக நபரை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார். பிடியாணை கோரப்பட்ட பிரியங்கர நியோமாலி விஜயநாயக்க மற்றும் ஷமிந்திர ராஜபக்ச ஆகியோர் தொடர்பில் வழக்கை எதிர்வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கவும் அப்போது விசாரணை அதிகாரியின் சாட்சியத்தை நெருப்படுத்திய பின்னர் அவர்களுக்கு பிடியாணை பிறப்பிப்பது குறித்து தீர்மானிப்பதாக நீதவான் அறிவித்திருக்கிறார் என்ற விடயங்களும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விடயங்களை மையப்படுத்தியதான செய்தியாகவே அந்த செய்தி இன்றைய தினம் அமைந்திருந்தது. மிக முக்கியமான செய்தியாக சமூக வலைத்தளங்களிலும் மிக முக்கியமான பேசு பொருளாகவும் இது மாறியிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலும் இது குறித்த பல்வேறு தகவல்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம்.